இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் முதலமைச்சர் பிறந்தநாளையொட்டி 75 கவிதைகள் அடங்கிய கவிதை நூல் வெளியிடல். சபாநாயகர் செல்வம் நூலினை வெளியிட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக் கொண்டனர். 5 நாட்களுக்கு புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் செல்லும் ரயில் சேவை ரத்து. தெற்கு ரயில்வே திருச்சி கோட்ட அலுவலகம் தகவல். தட்டாஞ்சாவடி தொகுதியில் 21 நபர்களுக்கு வழங்கிய மனை பட்டாவுக்கான இடத்தை அரசு பிரித்து வழங்க வேண்டும். அதிமுக தொகுதி செயலாளர் கமல்தாஸ் தலைமையில் நில அளவை பதிவேடு துறை இயக்குநரிடம் வலியுறுத்தல். பணி நிரந்தரம் செய்ய கோரி தொடரும் பிஆர்டிசி ஊழியர்களின் போராட்டம். பணிமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் 75வது பிறந்தநாள் நிறைவையொட்டி 75 கவிதைகள் அடங்கிய கவிதை நூல் வெளியிடப்பட்டது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் 75வது பிறந்தநாள் நிறைவையொட்டி 75 கவிதைகள் அடங்கிய கவிதை நூல் வெளியீட்டு விழா புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள சட்டப்பேரவை தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கவிதை நூலினை வெளியிட பொதுப்பணித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், கலை பண்பாடு, குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, தமிழ் வளர்ச்சி சிறகத்தின் சிறப்பு பணி அதிகாரி கலைமாமணி வாசுகி ராஜாராம், தமிழ் அறிஞர்கள் மற்றும் கவிஞர்கள் பெற்றுக் கொண்டனர். இன்று முதல் 5 நாட்களுக்கு புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் செல்லும் ரயில் சேவை ரத்து என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே திருச்சி கோட்ட அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விழுப்புரம் புதுச்சேரிக்கு தினமும் காலை 5:25 மணிக்கு இயக்கப்படும் ரயில் மறுமார்க்கமாக புதுச்சேரி விழுப்புரத்திற்கு காலை 8:05 மணிக்கு இயக்கப்படும் ரயில் வண்டி ஆகியவை இன்று வெள்ளிக்கிழமை முதல் 5ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாகவும், சென்னை எழும்பூர் புதுச்சேரிக்கு தினமும் காலை 6:35 மணிக்கு இயக்கப்படும் ரயில் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 5ஆம் தேதி ஆகிய நாட்களில் 15 நிமிடங்கள் காலதாமதமாக வந்தடையும் என்றும், திருச்சியில் இருந்து காரைக்காலுக்கு காலை 8:35 மணிக்கு புறப்படும் ரயில் இன்று முதல் நாளை மறுநாள் வரை 3 நாட்கள் தஞ்சாவூர் வரை மட்டும் இயக்கப்படும் என்றும், மறுமார்க்கமாக காரைக்கால் திருச்சிக்கு மதியம் 2:55 மணிக்கு இயக்கப்படும் ரயில் காரைக்காலுக்கு பதிலாக தஞ்சாவூரில் இருந்து திருச்சிக்கு இன்று முதல் நாளை மறுநாள் வரை மாலை 5:32 மணிக்கு புறப்படும் என்றும், இந்த இரு ரயில்களும் தஞ்சாவூர் முதல் காரைக்கால் வரை பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் 2001ஆம் ஆண்டு 21 நபர்களுக்கு வழங்கிய மனை பட்டாவுக்கான இடத்தை அரசு பிரித்து வழங்க வேண்டும் என கோரி நில அளவை பதிவேட்டுத்துறை இயக்குநரை சந்தித்து அதிமுக தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் கமல்தாஸ் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் 2001ஆம் ஆண்டு 21 நபர்களுக்கு மனை பட்டா வழங்கப்பட்டது. அதற்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் 15 நபர்களுக்கு வீடு கட்டுவதற்கு 40,000 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டது. 18 ஆண்டுகளுக்கு மேலாகி இன்று வரை அந்த இடத்தை அரசு பிரித்து வழங்காமல் உள்ளது. இதனால் அதிமுக சார்பாக மாநில கழக செயலாளர் அன்பழகன் அவர்கள் அனுமதியோடு தொகுதி செயலாளர் கமல்தாஸ் தலைமையில் நில அளவை பதிவேட்டுத்துறை இயக்குநர் சக்திவேலை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் அரசு வழங்கிய இலவச மனை பட்டாவை பயனாளிகளுக்கு இடத்தை பிரித்து வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. மனுவை பெற்றுக்கொண்ட இயக்குநர் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். நிகழ்ச்சியின் போது மாநில கழக அண்ணா தொழிற்சங்க இணை செயலாளர் ராஜேந்திரன், தொகுதி கழக தலைவர் சிவா, தொகுதி இணை செயலாளர் ராதா, தொகுதி மேலவை பிரதிநிதி நாராயணசாமி, நகர துணை செயலாளர் இளையராஜா, சுப்பையா நகர் சக்திவேல், வார்டு செயலாளர் செந்தில்குமார், கங்காதுரை, முத்துராஜா மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதி நல்லூர் காலனி பகுதிகளில் குடிநீர் பகிர்மான குழாய்கள் அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் சார்பில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர் காலனியில் ஆதிதிராவிடர் நலத்துறையின் சார்பில் இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்ட அங்காளன் நகர் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் ஸ்ரீ மதுரை வீரன் கோவில் அருகில் உள்ள வீடுகளுக்கு குடிநீர் வழங்க வேண்டி புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் சார்பில் 6,60,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய குடிநீர் பகிர்மான குழாய்கள் பதித்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை விழா மதுரை வீரன் கோவில் அருகில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் நிலை 2 சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் வீணாராணி,
இளநிலை பொறியாளர் சுதர்சனம் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இப்பணியின் மூலம் நல்லூர் காலனியில் 1000 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்காலில் தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையில் திடீரென 36 தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்த நிர்வாகத்தை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் உள்ள பிரபல தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையில் நேற்று முன்தினம் திடீரென எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் 36 தொழிலாளர்களை கட்டாய ஓய்வு என்கிற அடிப்படையில் பணி நீக்கம் செய்து தொழிற்சாலை நிர்வாகம் தொழிலாளர்களை வெளியேற்றியதால் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து 36 தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்த தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட டைல்ஸ் தொழிற்சாலை ஊழியர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் காரைக்கால் கும்பகோணம் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தொழிலாளர் துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை செய்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். புதுச்சேரி காவல் நிலையத்திற்கு சென்று இன்ஸ்பெக்டரை மிரட்டிய கும்பல் 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்ததற்கு காவல்துறை வெட்கி தலை குனிய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றும் போக்குவரத்து எஸ்பி மற்றும் 2 ஆய்வாளர்கள் மீது கொடுக்கப்பட்டுள்ள வழக்கை திரும்ப பெற ஒரு கும்பல் காவல் நிலையத்திற்குள் சென்று 1 கோடி கேட்டு மிரட்டியதற்கு காவல்துறை வெட்கி தலை குனிய வேண்டும் என்றார். தொழிலதிபர்கள், அரசியல் கட்சியினர், தனியார் மருத்துவமனைகள், பைனான்ஸ் நிறுவனங்கள் உட்பட பலரை மிரட்டும் நபர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் பஞ்சாயத்து செய்ததால் ஏற்பட்ட விளைவுதான் இது என்று விமர்சனம் செய்தார். இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் கூறினார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள திமிங்கல எச்சத்தை விற்பனை செய்ய முயன்ற இருவரை தமிழக போலீசார் பிடித்து புதுச்சேரி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் என்றும், இதன் பின்னணியில் உள்ளவர்கள் பற்றி இதுவரை காவல்துறை தெரிவிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அன்பழகன், உடனடியாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் கூறினார். பணி நிரந்தரம் செய்ய கோரி பிஆர்டிசி ஊழியர்கள் பணிமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்யும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊழியர்கள் அனைவருக்கும் 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 28ஆம் தேதி முதல் டிரைவர், கண்டக்டர் ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் புதுவை, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் பிஆர்டிசி பேருந்துகள் இயக்கப்படாமல் பணிமனைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்காத நிலையில் நேற்று 4வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம் நீடித்தது. ஊழியர்கள் புதுவை போக்குவரத்து பணிமனை முன்பு திரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பைக் டாக்ஸி ஓட்டுநரிடம் ஆட்டோ டிரைவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் பைக் டாக்ஸி ஓட்டுநர்களால் ஆட்டோ டிரைவர்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே அவ்வப்போது மோதல்கள் ஏற்பட்டு வருகின்றன. இந்நிலையில் புதுவை பாரதி பூங்கா அருகே வாடிக்கையாளர் ஒருவரை ஏற்றிச் சென்ற ராபிடோ நிறுவன பைக் டாக்ஸி ஓட்டும் ஓட்டுநரை அங்கிருந்த ஆட்டோ டிரைவர்கள் சுற்றி நின்று, புதுச்சேரியில் பைக் டாக்ஸி கிடையாது, யாரிடம் அனுமதி வாங்கினீர்கள், புதுவையில் ஓட்டக்கூடாது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்தசாலையில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் திருக்கோவில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தில் நேரு எம்எல்ஏ உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் திருக்கோவில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு ஆடி மாத 3ஆம் வெள்ளி தேரோட்ட நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகளும் அந்த பகுதி ஊர் முக்கிய பெரியவர்களும், உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும், நிர்வாகிகளும், மகளிரும், இளைஞர்களும் பலர் கலந்து கொண்டனர்.
மேலும் திருத்தேரோட்ட விழாவில் உபயதாரர் ராஜ் என்ற சுப்பராயன், சுமதி குடும்பத்தினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். குறிக்கோளுடன் திட்டமிட்டு படித்தால்தான் வாழ்வில் வெற்றி பெறலாம் என ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் செயல்படும் மாணவர் விடுதியில் 33 ஆண்டுகள் சமையல் கலைஞராக பணியாற்றிய ராமமூர்த்தியின் பணி நிறைவு பாராட்டு விழா காலாப்பட்டு ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற ராமமூர்த்திக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குனர் இளங்கோவன், ஆதி திராவிடர் நலத்துறையில் 33 ஆண்டுகளாக சமையல் கலைஞராக பணியாற்றி சேவை செய்த ராமமூர்த்திக்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் மாணவர்கள் குறிக்கோளுடன் படித்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என அறிவுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன், விடுதி காப்பாளர் ராஜா, முன்னாள் காப்பாளர் ராஜேஷ், கண்ணா, விநாயகமூர்த்தி மற்றும் ராமமூர்த்தியின் குடும்பத்தினர் உள்ளிட்ட மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வாழைக்குளம் நாகமுத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிக்கு தனது சொந்த செலவில் ரூபாய் 1,00,000 பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி வாழைக்குளம் பகுதியில் முனிசிபல் குடியிருப்பு பகுதியில் உள்ள அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் கோவில் திருப்பணிக்கு நிதி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தனது சொந்த செலவில் 1,00,000 ரூபாய் நிதியை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் நாகராஜ் முன்னிலை வகிக்க பாஜக மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த ரவி, மோகன், எழில், ராஜி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பாஜக நிர்வாகிகள் தமிழ்மாறன், சாய் சுதாகர், சீனிவாச பெருமாள் மற்றும் பிரகாஷ், செல்வம், வீரமணி, சந்தோஷ், ரெமோ, ஆகாஷ், பாலமுருகன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், இளைஞர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து பிரிவு நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.